பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். நம்ம வந்து ஒவ்வொரு நாள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம்ன்றது நம்ம வாழ்க்கையில இருந்துட்டே தான் இருக்கு. ஆண்டவர் வந்து ஜெபத்தை ஒரு சில நேரம் தள்ளுவாரா அப்படின்னா தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வசனத்துல பார்க்குறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னை விட்டு விலகாமலும் இருங்க ஆண்டவரே அப்படின்னு. ஸோ இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஜெபத்தை தள்ளுகிறக்கும் அவருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு தான் வந்து அர்த்தம். அதனாலதான் வசனத்துல வந்து அப்படி இருக்கு, என் ஜெபத்தை தள்ளாமலும் என்னை விட்டு விலகாமலும் இருங்க ஆண்டவரே அப்படின்னு வந்து சங்கீதத்துல நம்ம பாக்குறோம். இப்ப முதல்ல பார்த்தோம்னா கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் காயின் ஆபேல் சம்பவத்துல நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது காயின் வந்து காய்கறிகள் நிலத்தின் கனிகளை கொண்டு வருவாரு, ஆபேல் வந்து ஆடு மாடுகள் கொண்டு வருவார். இதுல வந்து காயினுடைய காணிக்கையை வந்து ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கல. 5ஆம் வசனத்துல இருக்கு, காயினியும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. பொதுவா எப்ப பலி கொண்டு வருவாங்கன்னா அந்த காலத்துல வந்து ஒரு பிரேயரோட கொண்டு வருவாங்க, ஒரு ரெக்வஸ்டோட அந்த பலியும் செலுத்திட்டு அந்த பிரேயரும் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு இவ்வளவு நாள் பண்ணீங்க, எனக்கு இனிமேலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போறோம்னா சும்மா வேசங்காயும் வெறுங்காயோட போய் நம்ம கோரிக்கை சொல்ல மாட்டோம். ஏதோ வந்து அவருக்கு வந்து ஒரு பொண்ணோட பொறுத்துறதோ ஏதோ ஒன்று சின்னதாக வந்து ஏதோ ஒன்று கொடுத்து செஞ்சு தான் வந்து நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை வந்து சொல்லுவோம். அந்த காலத்தில் அதே மாதிரி தான் அந்த காணிக்கையை நம்ம எப்போ செலுத்துவோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் போது நம்ம ஆர்டர்கிட்ட போய் நம்ம முறையிடும் போது ஒரு குளிர்ச்சியாக அவரை வந்து நல்லா குளுமைப்படுத்துறதுக்காக அதை செஞ்சு நம்ம இது பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி நேரத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சரியான பலி செலுத்த மாட்டாங்க. இப்போ அதை நம்ம பார்க்கலாம். மல்கியா 1:8 இருக்கு, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமா இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளையும் கர்த்தர் கேட்கிறார். அதான் இப்ப நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இப்போ ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை இது பண்ண போறோம். நம்ம போகும்போதே அவருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் கூட விடுங்க, அது கூட இப்போ ஏதோ ஒரு அதிகாரியை நீங்க போய் பார்க்க போறீங்க, உங்களுடைய தேவைக்காக ஒரு கவர்மெண்ட்ல ஒரு அதிகாரியை பார்க்க போறீங்க. போகும்போது நல்ல பழங்கள் அது இதுன்னு நல்லா எப்படி சொல்ல இருக்கிறதுலே நல்ல பெஸ்ட் குவாலிட்டி, நம்ம கூட சாப்பிட மாட்டோம், அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா. அவங்களுக்கு அப்படி கொடுத்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் கொடுக்குறோம்ல. இதே அதிகாரிக்கிட்ட இருக்குன்னே அழுகுன நல்லா நாத்தமிடிச்ச ஒரு இதுவும் நல்லா கசங்கி பிதுங்கி போன பழங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அவன் வந்து மூஞ்சிலே அடிச்சு விட்டுருவான். போடணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சாதாரண ஒரு மனிதன்கிட்ட போய் கொடுக்கும்போது கூட அவன் வந்து பிரியமா இருப்பானா, அவன் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வானா, அப்படி செய்யாம நீங்க ஆண்டவர்கிட்டயே நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார். 14ஆம் வசனத்துல இருக்கு, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு. நம்ம மந்தையில நம்ம கடா இருக்கும் போது கால் ஊனமானது கை ஊனமானதெல்லாம் கொண்டு வராதீங்க ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இதை ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த காலத்துல நீங்க லேவியராகமம்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அதுல எனக்கு இன்னொரு பலி பிடிக்கும், சமாதான பலி. அதாவது ஆண்டவரே நான் உங்களோட சமாதானமா இருக்கேன், எனக்கும் உங்க உறவுக்கும் எந்த ஒரு சமாதானம் இல்ல. மித்த பலிகள் கூட பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி எல்லாம் அவங்க செஞ்ச பாவத்துக்காக ஏதோ ஒரு பலியை வந்து கொண்டு வராங்க. ஆனா இந்த போஜன பலி இதெல்லாம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கனிகள் வந்து கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இந்த சமாதான பலி வந்து அவங்களா கொண்டு வந்து ஆண்டவர் கொடுக்குறது. அந்த மாதிரி நிறைய பலிகள் ஒரு 6-7 விதமான பலிகள் வந்து அந்த காலத்துல வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்படிதான் வந்து கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் வந்து பண்ணிட்டு போவாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த காலத்துல நாங்க பலியை நாங்க கொடுக்கறது இல்லையே அப்படின்னாலும், நீங்க கொடுக்குற காணிக்கைகள், நீங்க கொடுக்குற உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலின்னு இருக்கு. சோ நம்ம பண்ற ஸ்தோத்திர பலி எப்படி இருக்குன்னா, ஒரு காளையை போய் நம்ம பலியிட்டோம்னா எப்படி இருக்கும், அதுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 2 வசனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எபிரேயர் 13:15 பார்ப்போம். அதுலதான் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி இருக்கு. அதேதான் ஓசியால 14:2 இருக்கு, உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் இருக்கு. அதே உதடுகளின் காளைகள்னா
உதட்டுல பழைய நம்ம என்ன ஏற்பாட்டுல காளைகள் வந்து, வந்து உதனால நம்ம பண்ற பிரைஸ் ஆண்டவருக்கு கொடுக்குற துதிகள் தான் வந்து அந்த காளைன்னு சொல்றாங்க. அந்த ஆமா. 2 வசனத்தையும் நம்ம படிக்கலாம். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இது வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து ஆர்டர் வந்து நம்ம நாவனால செலுத்தக்கூடிய அந்த கனி. ஆனா பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த காலத்துல வந்து இதெல்லாம் வந்து ஒரு டைரக்டாவே டைரக்டா பிசிக்கலாவே கொண்டு பிசிக்கலா வந்தாங்க. அந்த காளைகள் மாடுகள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். இந்த இடத்துல நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து செலுத்தும் போது அது நல்லா இருக்கணும். நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு 4 பாட்டு பாடி நம்ம துதிச்சாலும் ஏதோ நம்ம பாடணும். ஒர்ஷிப்லலாம் ஒரு சில பேர் வந்து வந்து நின்னாங்கன்னு வைங்களேன், ஏதோ பாடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாமே ஆண்டவர் வந்து நீங்க செலுத்துற ஒரு பலியா பார்க்கிறாரு. இப்போ ஒரு பலிபீடம் கட்டி ஒரு ஆடோ கெடாவோ, இப்போ நீங்க இந்துல இருந்து நீங்க நிறைய பேர் ரசிக்கப்பட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பாருங்க, ஒரு கடா வெட்டம்னா எப்படி கொண்டாடுவாங்க தெரியுமா? ஆமா, பஸ் பிடிச்சு வேன் பிடிச்சிட்டு போய் பயங்கர செலிப்ரேஷனா இது பண்ணி அதை பண்ணிட்டு அதை ஷேர் பண்ணி எல்லாரும் சாப்பிடவும் செய்வாங்க. இது வந்து எல்லாமே அங்க ஃபாலோ பண்ணதான் ஆண்டவர்கிட்ட அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ணதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு எப்படி ஒரு பயபக்தியோட அந்த நாட்கள்ல வந்து பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துலயும் நம்ம வந்து கிருபையின் காலத்துலயும் நம்ம வந்து ஆண்டவர் கொடுக்குற பலிகள்ல கரெக்டா இருக்கும். சும்மா ஏனோ தானோன்னு பாட்டு பாடுறது, ஏனோ தானோ ஸ்தோத்திர பலி செலுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆண்டவருக்கு வந்து நல்ல ஒரு இதை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை வந்து கொடுக்கணும். நேரத்தை கூட ஆண்டவருக்கு வந்து முதன்மையான நேரத்தை கொடுங்க. எல்லாம் முடிஞ்சுட்டு நிறைய நேரம் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்து அந்த டயர்டாக ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் படுக்கலாம் நினைப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் நம்மளுடைய ஜப நேரமாக மாற்றிடக்கூடாது. அது ஜபத்தை கரெக்டாக சில முடிக்க கூட முடியாம ஆயிரும், அப்படியே தூங்கி அவ்வளோதான். அது சோத்திரம் சொல்லி முடிக்கக்குள்ள அங்கே கொரட்டையும் வந்துடும். அதனால இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் எனக்கு பிரியமில்லாத பலி. உங்களுக்கு மந்தையில கடா இருக்கு, உங்களுக்கு 24 மணி நேரம் இருக்கு, அந்த 24 மணி நேரத்துல ஒரு பெஸ்டான ஒரு டைம் ஆண்டவர் கொடுக்கலாமே அப்படின்றதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு. ஏன்னா நம்ம தூக்கம் வர நேரம் பைபிள் எடுத்து உட்காந்து வாசிச்சு பைபிளை திறந்தாலே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லுது. ஒரு நல்ல கிளியர் மைண்ட் செட்டில் நம்ம நல்லா இருப்போம். அந்நேரம் உட்காந்து ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் மாற்றி பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் பார்த்து நல்லா அப்படியே தூக்கம் வரும். அந்நேரம் உட்காந்து ஐயோ பைபிளை படிப்போம், பைபிளை திறந்தோம்னா நமக்கு தூக்கம் தான் வரும். அந்நேரம் உட்காந்து எனக்கு பைபிளை திறந்தாலே தூக்கம் வரலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுது, ஆவியானவரே எனக்கு எதுவுமே நீங்கள் சொல்லித்தர மாட்டேங்கிறீங்க, எனக்கு பைபிளை திறந்தாலே எனக்கு தூக்கம் வருதுங்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இயேசு அறிந்தவர்கள் பண்ற தவறுகள் நான் சொல்றேன். அடுத்து 2வதா பார்த்தோம் அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு முரண்பாடா கேட்கிற எந்த ஜெபத்தையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது வந்து ஏசப்பாவே பண்ணாலும் கூட பிதாவாகிய தேவன் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் வந்து தேவ சித்தத்துக்கு முரண்பாடா ஜெபிக்கல, ஆனா வந்து அவர் ஒரு ரெக்வஸ்டா தான் கேட்கிறாரு. எப்படின்னா அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுமனா நீங்கும்படி செய்யுங்க. ஆனாலும் முடிக்கிறாரு, ஆனாலும் என் சித்தத்தின்படி இல்ல உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும். ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிதாவினுடைய சித்தத்தை மட்டும்தான் நான் செய்யறேன், அதை நிறைவேற்றிருக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன், அந்த சித்தத்தை எல்லாமே நான் வேற ஒன்றும் செய்யல. நானும் ரொம்ப தைரியமா சீசர்காமத்தெல்லாம் பயங்கரமா பேசுவார். ஆனா இந்த இடம் வைக்கும் போது அவருக்கே வந்து நம்ம இதை செஞ்சிருவோமா, செய்ய முடியலையா, நம்மளால முடியுமா ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்காரு, முடியுமா முடியலாம் அவருக்கே வந்துடுது. ஆனா அவரே வந்து பிதாவிட்டே கேட்குறாரு, சொல்லவே செஞ்சிடறாரு, அவர் மனசுல சொல்லவே செஞ்சிடறாரு. உண்மையாமே இந்த பாத்திரம் நீங்க கொடுமா, நீங்க ஆனாலும் பரவாயில்ல, என்னுடைய சித்தத்தின்படியில் உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு முடிக்கிறாரு. அதனால இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் வந்து என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி பண்ணுற எல்லா ஜெபத்தையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவர் வந்து சிலுவைக்கு போகணுன்றதான் பிதாவுடைய சித்தம். கண்டிப்பாக. அப்போ வந்து அந்த சித்தத்துக்கு முரண்பாடாக ஒரு விஷயம் நடக்கும்னா, என்னுடைய மகன் இங்கே வந்து இவ்வளோ வருஷங்கள் கஷ்டப்பட்டது, இவ்வளோ வருஷங்கள் ஊழியம் பண்ணி கடைசியில் அவர் ரத்தத்தை கொடுக்காருன்னா அந்த முழு இதையுமே இது பண்ண இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்தலைன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கவே முடியாது, முழு உலகத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் வந்து ஆண்டவருடைய சித்தம். அதனால பிதாவாகிய தேவன் அந்த ஜெபத்தை ஆக்சுவலி ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணார்னா தைரியப்படுத்தினார், ஒரு பலத்தை கொடுத்தார். அந்த வசனத்துலலாம் இருக்கும், ஆண்டவர் வந்து தெய்வ தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தினான்னு இருக்கும், அந்த கிரியைகளை செய்யும்படியாக பலப்படுத்துவார். நம்ம யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆனால் தெளிவாக சொல்லிட்டார்,
ஒரு சில விஷயம் வந்து நம்மளுடைய எப்படி சொல்ல ஆண்டவருடைய சித்தத்துக்கு முரண்பாடா நம்மளுடைய சுய இச்சையை நிறைவேற்றுறக்கு மாதிரியான ஜெபங்கள் விண்ணப்பங்களா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அங்கீகரிக்கப்படாது. அந்த ஜெபத்துக்கு இப்பயே தெரிஞ்சுக்கோங்க, ஏசு கிறிஸ்து பதில் தரமாட்டாரு. ஏசு கிறிஸ்துனாலே எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறோம், எல்லா ஜெபத்துக்கும் பதில் என்னனாலும் செய்வார் அந்த கான்செப்டே தூர விட்டுருங்க. ஆமா, அது ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. அது வந்து அந்த காலத்துல எதுக்காக சொன்னாங்கன்னா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு நயங்காட்டி வசனம் இருக்குல்ல, நயங்காட்டி வனாந்தரத்துல இருந்து நான் உன்னை அழைச்சேன். அப்ப இயேசு உங்க ஜெபத்தை கேட்கிறார், இயேசு உங்களை அன்பா இருக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இயேசு உங்க ஜெபத்தை எல்லா ஜெபத்தையும் கேட்பா, நீங்க சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வருவாங்கன்னு சொன்னனாலதான் அந்த ஒரு மோட்டிவேஷனலா சொன்ன ஒரு டாக் தான் அது. ஆனா அத ஒரு பாயிண்டே வச்சுட்டு இன்னைக்கு 20 வருஷம் ஆனால் கூட ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல? நம்மளுடைய பாவம் செய்யறதுக்கெல்லாம் போய் ஜெபத்தை கேட்கறீங்க, நம்மளுடைய சுய இச்சைக்கெல்லாம் போய் ஜெபத்தை கேட்கறீங்க. ஆண்டவரே இந்த பையனை நான் இது பண்ணட்டுமா, இந்த பொண்ணு இதுதான் எனக்கு விருப்பம், இதுதான் விருப்பம்னா உங்க விருப்பத்தின்படி செஞ்சிடணும். இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தையோ அவன் ஜெபத்தை கேட்கணுன்ற கேள்விக்கே வந்துடாதீங்க. ஒரு சில நேரம் நம்மளே டெசிஷன் எடுத்துட்டோம், ஓன் டெசிஷன் எடுத்துட்டோம், இதை நான் மீற மாட்டேன், இதுதான் எனக்கு வேணுங்கிறதுல பிடிவாதமாக நிற்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் டிசிஷனே நீங்கள் கேட்காதீங்க, தாராளமாக செஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி வர கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கணும். ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 15 வருஷமா 20 வருஷமா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்காதீங்க தயவுசெய்து. இன்னைக்கு நிறைய இப்போ புதுசாக ரசிக்கப்பட்டவங்க நாங்கள் சொல்கிறோம், உண்மையாலுமே ஆண்டவர் வந்து அவருக்கு சித்தமான அவருக்கு உங்களை வச்சு அவருடைய சித்தம் அதில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜெபத்தை ஆன்சர் பண்ணுவார். ஏன் ஏசு கிறிஸ்துவுக்கே சொன்ன மாதிரி ஏசு கிறிஸ்துவுக்கே அந்த பாத்திரத்தை நீக்கி போடலை பிதாவானவர், அவரே அந்த பாத்திரத்தை சுமக்க தான் செஞ்சார். ஏன்னா அது அவருடைய சித்தத்தில், பிதாவுடைய சித்தத்தில் இப்படி தான் நடக்கணும்னு எழுதியிருக்கு, அந்த ரூல் புக்கில் இருக்குது, இப்படி தான் பண்ணணும்னு. அதை மீறிட்டு அந்த ஜெபம் கேட்கப்படாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தெரிஞ்சு வச்சுட்டே நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே நீங்கள் வந்து சரி ஓகே 3ஆவது வந்து பிதா சித்தத்தின்படி தான் கேட்பாங்க, அதிலலாம் ஒரு தப்பே இருக்காதுன்னு வைங்களேன். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் வந்து என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவீங்க, அன்றன்றைக்கான அப்பத்தை கேட்கலாம். சில வாழ்வாதாரங்கள்லாம் நம்ம கேட்டு தான் ஆகணும். இப்போ இன்னைக்கு நான் சாப்பிட்ணும்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கணும், அப்போ சாப்பாடு இல்லைன்னா நம்ம ஆண்டவர் நோக்கி தான் நம்ம கூப்பிடணும். எப்படி ஆகாயத்தை பற்றி கூப்பிடுதோ அதை தான். ஆனால் அப்படி கூப்பிடும்போது ஏன் உங்களுக்கு கண் இல்லையா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு தரணும்னு உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஆண்டவரை பார்த்து கேட்டுறாங்க. ஏன் உங்களுக்கு எனக்கு மாதம் இவ்வளோ தேவை இருக்குன்னு தெரியாத ஆண்டவரே, ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிலாம். இது நாள் வரைக்கும் செஞ்சதுக்கு நன்றி ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் எனக்கு சாப்பாடு தந்தீங்க அதுக்கு நன்றி ஆண்டவரே, நான் எவ்வளோ நாள் நீங்கள் எல்லாத்துனா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனையோ பேர் என்னை விட மோசமாக இருக்காங்க. கிராட்டிடியூட் வேணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்க மனுஷங்களுக்கு கொடுக்குற கிராட்டிடியூட் கூட, அந்த நன்றி உணர்வு கூட, அந்த நன்றி உணர்வு கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் ரொம்ப கொஸ்டின் தான், பயங்கரமாக ஆண்டவர் வந்து திட்டி தீக்கிற மாதிரி தான் அவரை வந்து ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து ஒரு வேலைக்காரனாகவே பயன்படுத்திக்கிறாங்க. தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிற, தேவைக்கு மட்டும் கூப்பிட்டுக்கிறது, அந்த தேவை முடிஞ்சவொடனே துரத்தி விட்டுறது, நிறையா வந்து அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த இது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு சின்ன விஷயம், ஏன் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்குது, இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குது, இந்த இடத்துல உட்கார்றது, நம்ம எந்திரிச்சு நடக்கிறது, நம்ம சாப்பிட்ற ஆகாரம், இது எல்லாமே அவர் கொடுத்த கிருபையினால தான் இயங்குது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என்கிட்ட நல்லா பணம் இருக்குது, அதனால நான் வாழ்கிறேன், எதுவுமே கிடையாது. அப்போனா தான் இன்னைக்கு பணக்காரங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கவங்க இன்னைக்கு 1000 வருஷ காலம் வாழணுமே, இன்னைக்கு பணம் வச்சுருக்கவங்க எவ்வளோ வருஷ காலம் வாழணுமே, பணம் இருந்தால் தான் எல்லாமே. அப்படி கிடையாது, அவருடைய கிருபையினால தான் நம்ம வாழ்கிறோம். அந்த கிருபைக்கே நம்ம நன்றி செலுத்தணும். இதை நாங்கள் எங்கள் லைஃப்பில் நிறையா பார்த்துருக்கோம். ஆண்டவர் செய்த சின்ன சின்ன அதிசயங்கள் கூட நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்கள். ஒரு சில நேரம்லாம் எங்ககிட்ட வந்து மக்கள் புலம்புவாங்க, அவங்க சொல்ற புலம்பலை விட நாங்க பெரிய ஒரு கஷ்டமான பாதையில போயிட்டு இருப்போம். ஆனா அந்த நேரத்துலயும் நாங்க ஆண்டவரை பத்தி அவங்கள்ட்ட புலம்பாம, கண்டிப்பா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு செய்வாங்க பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்துவோம். வீட்டுக்கு வந்தக்கப்புறம் நாங்க நினைப்போம், ஆண்டவரே அவங்கள விட நாங்க மோசமான பாதையில போயிட்டு இருக்கோம், ஆனா நிச்சயம் நீங்க செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆண்டவருக்கு இது நாள் வரைக்கும் செஞ்சீங்க, நாங்க நன்றி செலுத்துறோம், இனிமேல் செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க சொல்லும் போது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அப்படியே மாற்றி போடுவார். ஆனால் புலம்பிக்கிட்டு மட்டும் இருந்துட்டு அவர்கிட்டயே யுத்தம் பண்ணிட்டு அவர்கிட்டயே சண்டை போட்டுட்டு அவர்கிட்டயே குறை சொல்லிட்டு, நீங்கள் என்னை கண்டுக்கலை, நீங்கள் என் மேலே நேசிக்கலை, நீங்கள் எனக்கு எதுவும் செய்யலை, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படி இப்படின்னு சொல்கிறதுனால ஆண்டவரை வந்து நம்ம இன்னும் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவர் செய்யணும்னு வரும்போது கூட அவருக்கு ஒரு மனசே இல்லாத மாதிரி ஆக்கிடக்கூடாது நம்ம. அதனால தயவு செஞ்சு அந்த கிராட்டிட்யூட்
சுத்த விட்டுருவாரு. என்னைக்கு உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை ஹம்பிள்னஸ் வருதோ அன்னைக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஆண்டவர் வச்சுருந்தாருன்னா அந்த ஹம்பிள்னஸ் உங்களுக்கு வர்ற வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். இன்னொன்று, ஆண்டவர் வந்து 10 குஷ்டரோகிகளை வந்து சுஸ்தமாக்குவார். சுஸ்தமாக்கும் போது என்ன நடக்குன்னா, ஒருத்தவங்க தான் வந்து நன்றி செலுத்துவாங்க. அப்போ ஆண்டவரே கேட்பாரு, ஏன் நான் 10 பேர் தானே நான் சுகமாக்கினேன், இந்த சமாரியனை தவிர வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலி இதே மாதிரி நிறைய பேருக்கு நடக்கும். என்னன்னா, இப்போ ஒரே ஒரு பிளெஸ்ஸிங்காக நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா நீங்கள் உங்கள் கணவரோட பேசவே இல்லை, ஓகேங்களா? அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததை சொல்கிறேன், நான் மினிஸ்ட்ரியில் நாங்கள் பார்த்ததை சொல்கிறேன். கணவரோட நீங்கள் பேசவும் இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியமும் இல்லை. அப்போ வந்து பயங்கரமாக அழுது நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. அப்போ நாங்களும் ஊழியக்காரங்களாக நாங்களும் சப்போர்ட் பண்ணி நல்லா ஜெபிப்போம். அப்புறம் கணவரோட சேருவாங்க. கணவரோட சேர்ந்ததுக்கப்புறம் கற்பத்தின் கனியும் வரும். வந்ததுக்கப்புறம் சபையும் மறந்துடுவாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க. அப்போ அப்படியே அந்த பிள்ளையவே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கிராட்டிடியூடே இருக்காது. நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஏன்னா நிறைய பேர் சாட்சி சொல்கிறீங்க, நான் எல்லாரையும் சொல்ல வரல. ஒரு சில பேர், ஒரு 20-30% பேர்னு வச்சுக்கோங்க, 100ல் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே ஆண்டவரை மறந்துடுவாங்க, அவர் செய்த அற்புதத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக கணவர் மேலேயும் அந்த பிள்ளை மேலேயும் தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் பார்ப்பார். அடுத்து அதுக்காக உங்களுக்கு அற்புதம் தேவையே படாமல் ஆயிருமா? அந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் உதவி இல்லாமல் நீங்கள் வளர்த்துருவீங்களா? இல்லை உங்கள் கணவரோடே நீங்கள் கடைசி வரைக்கும் சமாதானமாக சண்டையே இல்லாமல் ஆண்டவர் உதவியே உங்களுக்கு தேவைப்படாதா? உங்கள் கணவன் மனைவி உறவுல தேவைப்படாமல் அமைஞ்சிருமா? ஆண்டவர் அப்போ தான் ஒரு டெஸ்ட் வைப்பார். அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆகும். நாங்கள் கண்ணால் பார்த்ததெல்லாம் சொல்கிறோம். அப்புறம் வந்து உங்கள் கணவர் வந்து எல்லா நாளும் ஒரே நேசத்தோடு இருப்பாரா? திருப்பி ஒரு பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து தான் ஆகணும். அது எதுக்காக நம்ம வந்து போகணும் வரணும், அவரை யூஸ் பண்ற மாதிரி தயவு செஞ்சு பண்ணிக்க கூடாது. அது வந்து அது நமக்கு ஒரு அவமானம். அப்படியே ஒரு வெட்கி ஒரு தலை குனிந்த நிலவரத்தோட அநேகர் வந்திருக்கதை நான் பார்த்துருக்கேன். திருப்பி நான் ஏசப்பா விட்டு போயிட்டேன், இப்போ திருப்பி எனக்கு பிரச்சனையா இருக்கு. நாங்கெல்லாம் அப்ப நினைப்போம், ஏமா நீங்க நல்லா இருந்தப்ப ஆண்டவரை திரும்பி பாத்தீங்களா? சபையை திரும்பி பாத்தீங்களா? உங்களுக்காக ஜெபித்த மனிதர்களை திரும்பி பாத்தீங்களா? இப்ப திருப்பி உங்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப மட்டும் வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப நம்ம ஆண்டவர் திருப்பி இறக்க செய்யற ஆண்டவர் தான். நீங்க திருப்பி மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் நல்லா இந்த தப்ப நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் வந்து என்ன நடந்தாலும் உங்களுக்கு கூட இருப்பேன்னு சொல்லி நம்ம வாய்நாள் இருதயத்துல இருந்து நம்ம வாய்நாள் அறிக்கை, ஐயோ இவங்க சொல்லிட்டாங்க நம்ம வாய்நாள் அறிக்கை பண்ணுவோம்ல. உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறவர், உங்க நாவை பார்க்குறவ தேவனே கிடையாது, உங்க இருதயத்தை பார்க்குறவர் தான். இன்னைக்கும் நான் சொல்றேன், ஒரே ஒரு விண்ணப்பத்துக்காக அழுது ஜெபம் பண்ணிட்டு அதுல அற்புதம் நடந்தோடனே ஆண்டவரை தயவு செஞ்சு மறக்காதீங்க. நமக்கு சாகிற வரைக்கும் பரலோகத்து போற வரைக்கும் அவருடைய தயவு எப்பயுமே நமக்கு தேவை. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு கணவரோட நான் பேசிட்டேன், இன்னைக்கு எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு, இல்ல இன்னைக்கு என் பிள்ளைகள்லாம் நல்லா வேலை கிடைச்சிருச்சு, நல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றக்காக ஆண்டவரை நான் மறந்துடுவேன் அப்படின்னு அசால்ட்டா இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு ஜெப ரெக்வஸ்ட் வந்தே ஆகும். ஆண்டவர் வர வைப்பாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் திருப்பி ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கினாலும் வர வைப்பாரு. அப்போ அப்படிலாம் நம்ம இன்னைக்கு உலகத்தில் எந்த மனுஷங்களுமே கிடையாது. ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் சக்ஸஸ் ஆகிட்டோமா, இனி வாழ்க்கையில் எனக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டே கிடையாது. ப்ரேயர் ரெக்வஸ்ட் எனக்கு அதுக்கடுத்து ஆண்டவர்கிட்ட நான் போகணுங்கிற ஒரு அபிப்பிராயமே எனக்கு கிடையாதுப்பா. எனக்கு எல்லாமே 100% கிடைச்சிச்சுன்னா இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனுஷனும் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஆண்டவர் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன தெரியுமா? நீங்க முந்தின ஆண்டவர் அற்புதத்துக்கு நீங்க இன்னுமே நன்றி சொல்லல. அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆண்டவர் பலச என்னென்ன அற்புதம் செஞ்சாரோ அதை யோசிச்சு பார்த்து நன்றி செலுத்தி பாருங்களேன். ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இறங்குவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது அற்புதத்துக்கு அது ஒரு பெரிய தடையா இருக்கு. அது நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்து பிறருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய எப்படி சொல்ல, நம்மளுடைய வழியை நம்ம போகிறதான பாதையை அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக, ஒரு சில பேர் புரிஞ்சிக்கவே முடியாது நம்ம போகிற வழியே, ஆனால் அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். இது வந்து பர்ஃபெக்டான உதாரணம் யாருன்னு பார்த்தோன்னா யோபை எடுத்துக்கிட்டோம்னா, யோபுக்கு இருக்கிற வழியை விட வந்து அவர்களுடைய சிநேகிதர்களுக்கு வழி இருந்துச்சுன்னு கிடையவே கிடையாது. அவங்க அந்த பாதையில போயிருக்கவும் மாட்டாங்க. யோபு எவ்வளோ உத்தமமான வாழ்ந்தாருங்கிறத அந்த சிநேகிதர்களும் பார்த்துருக்காங்க, ஊர் ஜனங்கள்லேருந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆனால் யோபுக்கு வந்து ஒரு ஆண்டவரே அனுபவிச்சதான ஒரு வேதனை வந்து வருது. உடனே அந்த சிநேகிதர்கள்லாம் பயங்கரமாக நீ வந்து இப்படி தான் அப்படிதான்ட்டு அவங்களுக்குள்ளேயே மாற்றிக்கிறாங்க. யோபும் போராடி பார்க்குறாரு.
கடைசியில ஆண்டவர் அப்புறம் ஆண்டவர் தான் வந்து யோபுட்ட பயங்கரமா வெளிப்படுத்துறாரு. இப்படி நீ இதெல்லாம் இது பண்ணியா, நான் இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது நீ எங்க போன, அது இதுன்னு பயங்கரமா இந்த சத்தம் இதெல்லாம் இருக்கும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு நிறைய கேள்விலாம் கேட்கிறார். யோபால பதிலே சொல்ல முடியல. அந்த 42ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் பார்த்தோம்னா அவர் சொல்வாரு, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்ல, நீ செய்ய நினைத்தது ஒரு ஒரு போது நாளும் தடைபடாது. தடைபடாது. அந்த இதுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் ஆனா நம்மளுடைய வலிய வந்து அந்த இருக்கதான அந்த இவங்க வந்து அறிஞ்சுக்கவே அவங்க நண்பர்கள் அறிஞ்சுக்கவே இல்ல. ஆனா இப்ப அவங்க நண்பர்களுக்கு ஒரு தேவைப்படுது. ஒரு ட்விஸ்ட் ஆண்டவர் வந்து அவங்க நண்பர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்நேரம் யோபு அவங்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் இவருடைய நிலைமையை மாற்றினார், அவங்களுடைய நிலைமையை மாற்றினார். ஒரு சில நம்ம போற பாதை வந்து மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க அந்த பாதையில போகாதவங்க. நான் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கும் விடுதலை தருவார், நமக்கும் விடுதலை தருவார். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கசப்புனால என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நான் போன பாதையில இவங்க போனாதான் தெரியும் ம். அப்படின்னு நீங்க மாத்தி ஜெபம் பண்ணிடாதீங்க. உங்க இருதய கசப்புனால ஆண்டவரே நான் இவங்களாம் இப்படி என்னைய பத்தி அறியாமையில இப்படி பண்றாங்க. பேசுறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு அது பட்டாதான் தெரியும் ம். அப்படின்ற மாதிரி வந்து பேசிடுவாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் ஜெபிக்காம, அந்த மாதிரி பண்ணாம, ஆண்டவரே இவங்க உண்மையாமே அறியாம பேசிட்டாங்க. நான் வந்து கஷ்டப்பட்டேன். ஆனா அந்த நேரத்துல இவங்க வந்து அறியாமையில அப்படி பேசிட்டாங்க. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே. அவங்க இயேசு தேவையை கிறிஸ்துலாம் சந்திங்க. அப்படிதான் பண்ணாரு. சிலுவையில ஆமா. இருக்கும்போது அவங்கலாம் நிறைய கீழ நின்னு காரி துப்பி இது பண்ணாம, ஆண்டவரே பிதாவே தாங்கள் செய்யறது என்னதென்று அறியாது இருக்காங்க. இவங்கள பாவம் இவங்கள பார்த்தா அவர் கீழ நிக்கிறவங்க அவரை பார்த்து பாவப்படுற மாதிரி பயங்கரமா பேசியிருக்காங்க. ஆண்டவரே நான் உன்னை பார்த்து தான் ஐயா நான் பாவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப போயிட்டேன்னா எனக்கு பெரிய ராஜ்யம் இருக்கு, பெரிய மேன்ஷன் இருக்கு. எனக்கு இருக்கிற மகிமைக்கு நீ இப்ப உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குங்கிற மாதிரி ஆண்டவர் வந்து இதாவே இவங்க பாவம் சின்ன பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில நேரம் நம்மளுடைய வலியை மித்தவங்ககிட்ட நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மளுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கண்டிப்பா. நம்மளுக்கு இத்தனை நாள் வந்து மாற்றம் இல்லாம ரெட்டத்தனையா ஆண்டவர் வந்து தர்றாரு. கண்டிப்பா தர்றதும் இல்லாம மனித தயவுகள். ஏன்னா அதுக்கப்புறம் தான் யோபு தேடி ஒவ்வொருத்தரா வராங்களாம். அந்த முன்ன வெள்ளி காசு, அறிமுகமான எல்லாருமே வர்றாங்க. அந்த பொன் காசுகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யோபு இத்தனை நீங்க நீங்க எங்கடா எங்கடா இருந்தீங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்க. நான் ஆண்டவர் உண்மையாமே அந்த மகிமையை எடுத்து அப்பதான் அந்த இதை அந்த சிறையிருப்பை மாத்தும் போது அவங்கலாம் வந்து தராங்க. இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஒரு சில நேரம் நம்மளுடைய ஜெபங்கள் ஏன் தள்ளி போகுது, ஆண்டவரே ஏன் நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்றாருன்னு. நம்ம இப்போ பார்த்து ஒரு 4 பாயிண்ட் கிட்ட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த இதில் ஒருவேளை இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் அதில் சிக்கியிருந்தனால உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் மாற்றி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.